சிக்ஸ் அடிக்கிற இன்டென்ட் யார்கிட்டயுமே நான் பார்க்கல. இன்னொரு பக்கம் ருத்துராஜும் வாஸ் ஸ்ட்ரகிளிங். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அடிச்சு ஆல் அவுட் ஆகுங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் தானே ஆடுறீங்க, அடிச்சு அடிச்சு ஆல் அவுட் ஆகுங்க. அட்லீஸ்ட் இந்த பார்கென் இஃப் யூ கெட் 15 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா, சோ பி இட். என்னையா அந்த ஆளு அபிஷேக் சர்மா. தே வில் ஃபைண்ட் இட் வெரி ஹார்ட் டு குவாலிஃபை இந்த டாப் 4ன்னு எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் 3 கேம் வந்து வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். வணக்கம் மக்களே, வெல்கம் டு அனதர் வீடியோ. இந்த வாட்டி ரிவ்யூ ஆஃப் SRH vs CSK கேம். இந்த ஒரு ரிவ்யூ என் கூட இருக்கிற கோஷியை இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். வணக்கம் வணக்கம் காவ். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஹோப் எவ்ரி திங் இஸ் ஃபைன். காவ், ஸ்ட்ரைட் அவே மேட்சுக்கு போயிடலாம். SRH வின்னிங் த மேட்ச் வித் மேசிவ் அந்த ஒரு டிஃபரன்ஸ்ல வின் பண்ணியிருக்காங்க. 6 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வித் 11 balls டு ஸ்பேர். தட்ஸ் a பிக் மார்ஜின்ல சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட வச்சாங்க. SRH டாஸை வின் பண்ணி 165 தான் கொடுத்தாங்க. அண்ட் இன் ரிப்ளை 18.1ல இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே ஒரு கட்டத்தில் 13 ஓவர்ஸ்ல நான் ஸ்கோர் போர்டை பார்க்கும்போது 115 ஃபார் 2-ஓ 3-ஓ இருந்தாங்க. அங்கேருந்து அடுத்த 6.3 ஓவர்ஸ்ல வெறும் எவ்வளோ 166 they ended up getting. They just got 40 runs. Cow. ஆமா, கண்டிப்பா லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல 38 ரன்ஸ் தான் வந்திருக்கு. அண்ட் த மோஸ்ட் சர்ப்ரைசிங் பார்ட்னா, ஒரு விக்கெட் தான் விழுந்திருக்கு. லாஸ்ட் 5 ஓவர்ஸ் ஒரு விக்கெட் மட்டும் விட்டு 38 ரன்ஸ்னா இட் இஸ் அ ஷாக்கிங் திங்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். எய்தர் இன்டென்ட்ல ஒரு ப்ராப்ளம், இல்ல விக்கெட்ல டெஃபினெட்லி தேர் இஸ் சம்திங் டு பிளேம் ஆன் த விக்கெட். எஸ், விக்கெட் கொஞ்சம் ஸ்லோவா தான் பிளே ஆச்சு. செகண்ட் இன்னிங்ஸும் பார்த்தோம். மொயின் அலி 2 விக்கெட் எடுத்தாரு. திக்ஷனா குட் பிக். ரச்சின் ரவீந்திரா ஃபர்ஸ்ட் டைம் வித் த பால் பார்த்தோம். பட் ஐ திங்க் சம்வேர் சிஎஸ்கே மிஸ் த ட்ரிக்னு எனக்கு தோணுது. எய்தர் தே ஷுட் ஹவ் கான் ஹார்ட் வித் த நியூ பால், இல்லனா எண்டிங்ல இன்னும் கொஞ்சம் ப்ராபப்ளி இன்னும் கொஞ்சம் த்ரோ பண்ணிருக்கலாமே. ஏன்னா தோனி 2 பால் தான் ஆடினாரு, மொயின் அலி பேட்டிங்கே ஆடல. ஸோ யூ ஹேட் த பேக்கப். Absolutely. நான் ஒன்று ஒன்றா வரலாம். I just want to touch upon Rachin Ravindra once again. A very similar dismissal. Cow back of length புல் அடிச்சு, புவனேஸ்வர் குமார் ஆப்வியஸ்லி எக்ஸ்பீரியன்ஸ், மார்க்கம் ஈஸியான ஒரு கேட்ச். as much as நீங்க எவ்வளோ எக்ஸைட்டடா இருந்தீங்க, ஆப்வியஸ்லி ஈவன் he was a fan favorite, அந்த ஒரு அக்ரெசிவ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட். பட் சடன்லி லாஸ்ட் 2-3 இன்னிங்ஸ்ல நோ அமங் நாட் எனி ரன்ஸ். இஸ் he been founded? இஸ் அவரோட வீக்னஸ் ஸ்பாட் ஆயிருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு ஸ்ட்ராங்கா தோணுது. ஏன்னா அகேன்ஸ்ட் டெல்லி கூட ஒரு மாதிரி ஹி வாஸ் ஸ்ட்ரகிளிங். அந்த ஒரு பேக் ஆஃப் லென்த் வச்சிருந்தாங்க. இன்ஃபேக்ட் இன்னும் கொஞ்சம் வைடா எடுத்துட்டு போனாங்க, ஸ்விங் இருந்தது. ஹி வாஸ் ஸ்ட்ரகிளிங். இன்னைக்கும் புவனேஸ்வர் குமார் டேக்கிங் த பால் அவே பேக் ஆஃப் லென்த் ஒன்ஸ் அகெயின். அந்த ரேஞ்சில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் 12 of 9. இன்னொரு பக்கம் ருத்ராஜும் வாஸ் ஸ்ட்ரகிளிங். அவரோட ஐ மீன் யூஸ்வலா 21 balls ஆடினா டெஃபினெட்லி ஹில் கெட் மினிமம் ஒரு 40 ரன்ஸ். பட் இன்னைக்கு வெறும் 26 ரன்ஸ் தான். நீங்க சொன்னீங்க அந்த பவர் பிளேல ஹார்டா போகல அப்படின்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஒரு சின்ன ஒரு பார்ட்னர்ஷிப் ரஹானே மற்றும் டூபே இன்னைக்கு நல்லா ஆடினாரு. பட் வேர் டு யூ see this cow ஓப்பனிங், எஸ்பெஷலி ஓப்பனிங் கன்சர்ன்ஸ் ஸ்லோவா ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன் ஃபார் சிஎஸ்கே. ஐ திங்க் சி, ஒரு விஷயம் வந்துட்டு ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்ல எக்ஸப்ட் ஃபார் 1 இயர் வேர் விராட் கோலி லிட்ரலி டாமினேட்டட் த போலிங்ல ஒரு 900 ரன்ஸ் அடிச்சாரு. அதை தவிர 14 கேம்னு இருக்கும்போது யூ ஆர் கோயிங் டு கெட் சம் ஃபெயிலியர்ஸ் பிகாஸ் நிறைய வீடியோ அனலிஸ்ட் இருக்காங்க. தே ஆர் லுக்கிங் அட் அ லாட் ஆஃப் டேட்டா. ஸோ உங்களோட ஸ்ட்ராங் ஜோன்ஸ் என்ன, எந்த மாதிரி பேஸ்ல போட்டால் யூஆர் ஃபைண்டிங் இட் கம்ஃபர்டபுள், எந்த விக்கெட்ல எந்த ஸ்கோரிங் ஜோன்ஸ்ல நீங்க அடிக்கிறீங்க, இது எல்லாமே தே வில் ஹாவ் இட் இன் தேர் ஃபிங்கர் டிப்ஸ். ஸோ ஒரு கன்சிஸ்டண்டா நீங்க ஒரு 14 மேட்ச் அடிக்கிறதுங்கிறது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஐ வுடன்ட் சே ரச்சின் ரவீந்திராக்கு அது ஒரு வீக்னஸா ஃபவுண்ட் அவுட் ஆயிருக்காருன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா போன மேட்ச் அவுட் ஆனாரு. எஸ், சேசிங்ல ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி மிஸ் பண்ணி அவுட் ஆனாரு. இந்த மேட்ச் he tried to get on with the bowling. It can happen. நம்ம யஷஸ்விக்கும் அதை பார்த்துருக்கோம். பட் அதுதான் கரெக்ட். எக்ஸாக்ட்லி தட் இஸ் மை பாயிண்ட். ஒரு யசஸ்விக்கும் சிமிலர் சார்ட் ஆஃப் வே தட் இஸ் கெட்டிங் அவுட் இந்த பேக் ஆஃப் லென்த். சமான் ரெண்டு பேருமே வெரி காமன் ஃபேக்டர் என்னன்னா, அந்த மேல் வர பால எதிரடி அடிக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். தே லைக் த பால் பிச்ட் அப். பட் யசஸ்வியும் ஒரு பக்கம் ஆப்வியஸ்லி ஸ்ட்ரகிள் பண்றாரு. இன்னொரு பக்கம் ரச்சின் ரவீந்திராவும் தெர் இஸ்
a pattern in the way he gets out. அதுதான் நான் வந்து ஒரு கன்சர்னா நான் பார்க்குறேன். இப்போ வந்து ஒரு திடீர்னு ஒரு ஸ்பின்னர் போட்டு அவர் ஒரு ஸ்வீப் ஷாட் அடிச்சு அவுட் ஆனா அது நான் வந்து ஐ வுடன்ட் டென் டு திங்க் அலாங் தட் வே. பட் ரெண்டு இன்னிங்ஸும் ஒரு மாதிரி பிளான் பண்ணி எடுத்திருக்காங்க. ஐ திங்க் bowlers ஆர் கெட்டிங் அ பிட் மோர் ப்ரோஆக்டிவ்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா எப்படி bowlers ப்ரோஆக்டிவா ஆறாங்களோ ஐ திங்க் பேட்டர்ஸ் வில் ஆல்சோ அதை வந்து கொஞ்சம் ரெடியா வருவாங்க. இப்ப யசஸ்வி நெக்ஸ்ட் இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா அதுக்கு ரெடியா வருவார். அதே மாதிரி ரச்சின் ரவீந்திராவும் அதுக்கு கொஞ்சம் ரெடியா தான் வருவாரு. ஸோ அது பெரிய கன்சர்னா எனக்கு தோணல. என்ன இன்னும் பெரிய கன்சர்னா எனக்கு தோணுதுன்னா, எக்ஸெப்ட் சிவம் டூபே, அந்த ஒரு சிக்ஸ் அடிக்கிற இன்டென்ட் யார்கிட்டயுமே நான் பார்க்கல. இட் வாஸ் வெரி அலார்மிங் ஃபார் சீயிங் சச் அ ஸ்ட்ராங் பேட்டிங் ஆர்டர் லைக் சிஎஸ்கே. அந்த ஒரு இன்டென்ட் ரச்சின் ரவீந்திரா ஆப்வியஸ்லி ட்ரை பண்ணி அவுட் ஆயிட்டாரு. ஹி லாஃப்டட், ஹி ட்ரைட் ஃபார் சிக்ஸ், ஹி காட் அவுட். ருத்துராஜும் மேபி ஹி காட் அவுட், பட் அவர் அவுட் ஆகும்போது he had already faced 21 balls. ஸோ எனக்கு தெரிஞ்சு இட் வாஸ் டூ லேட். அஜிங்கியா ரஹானேவும் he tried to up the ante, but ஆனா 35 of 30 balls he was only looking at placing twos ones அந்த மாதிரி தான். எக்ஸெப்ட் டூபே அந்த எப்பவுமே 2020 ஆடும்போது நம்ம நிறைய டீம் மீட்டிங்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் டு ஹிட் அ சிக்ஸ். சிக்ஸுக்கு பால் இல்லையா ஃபோர் அடிக்க பார்க்கலாம், ஃபோருக்கு இல்லையா அப்போ நட்ஜ் அண்ட் டூ, இல்லையா சிங்கிள், ஆர் இஃப் இட் இஸ் அ வெரி குட் பால் ப்ராபப்ளி அ டாட் பால். அந்த இன்டென்ட் எனக்கு தெரிஞ்சு இட் வாஸ் லேக்கிங் ஃப்ரம் அ லாட் ஆஃப் சிஎஸ்கே பேட்டர்ஸ். எனக்கு என்ன தோணுதுன்னா கொஞ்சம் பால் கிரிப்பாய் வந்தது விக்கெட்ல. பட் இட் வாஸ் நாட் அ சேப்பாக் விக்கெட். அந்த 180 190 200 விக்கெட் அந்த பேட்டுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து போனதுலேருந்தே உங்களுக்கு பவுண்டரி ஆப்ஷன் கிடைக்குமா அப்படின்ட்டு இந்த விக்கெட்ல கேட்கும்போது, ஏன்னா பேட் கமின்ஸ் வந்து சிவம் டுபே அவுட் ஆன விதமே பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஸ்லோ பவுன்சர் இன்டு த விக்கெட் போட்டு தான் ஒரு மாதிரி சாஃப்ட் டிஸ்மிஸல். அதுலேருந்து எவிடன்ஸ் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா விக்கெட்லேருந்து பால் கிரிப் ஆகி போகுதுங்கிற ஒரு விஷயம். பட் நீங்க சொன்னீங்க ரஹானே, ஐ ஃபீல் ரஹானே சம்வேர் ஐ ஃபீல் எஸ்பெஷலி வித் ரச்சின் ரவீந்திரா அண்ட் ருத்துராஜ் வந்து லாஸ்ட் ஒரு 2 கேம் ஃபெயில் ஆனதுனால அவரும் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. பட் இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு ரன்ஸ் வருதா அப்படின்ட்டு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு தோனி இருக்கிறாரு கீழே, ஒரு மொயின் அலி இருக்காரு, இவ்வளோ பேர் வந்து பேட்டிங்கே ஆடுறதுக்கு வாய்ப்பு இல்லாத போது ரஹானே வந்து டஸ் ஹி ஆடிங் எனி வேல்யூ டு திஸ் பேட்டிங் லைன் அப்? ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இனிஷியலா ஸ்டார்ட் கிடைக்கல, அதுக்கப்புறம் ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்றாங்க, ஓகே ஃபைன் ரைட். பட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்க வந்து யூ ஹேவ் டு கெட் கோயிங். 35 of 30 வந்து இட் இஸ் நாட் கெட் கோயிங். நீங்க சப்போஸ் 30 பால்ஸ் ஆடுறீங்கன்னா யூ ஷுட் மேக் ஷூர் தட் யூ ஆர் கெட்டிங் 50 ரன்ஸ். பட் 35 இஸ் வெரி லெஸ். அண்ட் லாஸ்ட் இயர்ல இருந்து நான் பாக்குறேன்க்கா ஒரு மாதிரி பவர் பிளே தாண்டிட்டாருன்னா அவரோட ரன் ரேட் வந்து அப்படியே ஸ்லோ ஆயிடுது. ஸோ அந்த விதத்துல எனக்கு தெரிஞ்சு அந்த வேல்யூ ஆட் இருக்கா? மோர்ஸோ ஒரு மொயின் அலி நீங்க உள்ள வச்சிருக்கீங்க, ஒரு தோனி வச்சிருக்கீங்க, இவ்வளவு பேர் உள்ள வச்சுட்டு அவர் இந்த மாதிரி ஒரு ஒரு இந்த மாதிரி ரன்ஸ் அடிக்கும் போது ஐ ஃபீல் சம்வேர் ஹி இஸ் நாட் ஃபிட்டிங் இன் டு திஸ் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ன்னு எனக்கு தோணுது. அவரோட கேம் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஹி லைக் ஸ்பீட் ஆன் த பால். ஸோ ஸ்பீட் ஆன் த பால் இருக்கும்போது ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட்ல நிறைய ஃபாஸ்டா போகும். அந்த மாதிரி கிரவுண்ட் கண்டிஷன்ஸ்ல ஹி ஹஸ் ஃபவுண்ட் அ லாட் ஆஃப் சக்சஸ். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோ வேர் யூ நீட் பவர், யூ நீட் டு ஃபோக்கஸ் மோர் ஆன் ஸ்ட்ரெயிட் ஹிட்ஸுங்கும் போது அவரோட ஸ்ட்ரைக் ரேட் அவ்வளோ ஹையா நான் பார்த்ததில்லை. ஸோ அந்த விஷயத்துல ஐ ஃபீல் மோர் தென் ஸ்ட்ரைக் ரேட்டை விட இந்த மாதிரி விக்கெட்ல என்ன ஆப்ஷன்ஸ், சரி நம்ம இந்த மாதிரி ஒரு விக்கெட்டை ஃபேஸ் பண்றோம்னா நெக்ஸ்ட் டைம்ல இட்ஸ் நாட் தட் எவ்ரி டைம் நம்ம 150 160 தான் அடிச்சு போலிங்கை வந்துட்டு டிஃபெண்ட் பண்ண. யூ ஹேவ் டு ஹேவ் தட் ஆப்ஷன்ஸ். கொஞ்சம் நவுந்து போய் வித் கிரியேட் பண்ணி மேபி ஃபிளாட் பேட் பண்ண போறோமா, இல்ல ஸ்வீப் ஷாட் ஆட போறோமா, சம் ஆப்ஷன் ஷுட் பி தேர் அண்ட் இட் ஹேஸ் டு ஹேப்பன் குவிக்லி. அந்த ப்ரோஆக்டிவ்னு சொன்னீங்கல்ல, அந்த ப்ரோஆக்டிவ் வந்துட்டு பேட்டிங்லயுமே இருக்கணும். கரெக்ட், You cannot கரெக்ட். waste ஒரு 2 overs, or because 2 overs is almost 10% of your innings. So அந்த டைம் T20ல you don't have that time. நான் என்ன Absolutely. சொல்றேன்னா, நீங்க அடிச்சு ஆல் அவுட் ஆகுங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் தானே ஆடுறீங்க, அடிச்சு அடிச்சு ஆல் அவுட் ஆகுங்க. அட்லீஸ்ட் இந்த பார்கென் இஃப் யூ கெட் 15 runs extra, so be it. கரெக்ட், நம்ம சொல்லிடலாம் அது. பட் உள்ள போகும்போது அது பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் டீம் அதை நோக்கி போவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம். எஸ்பெஷலி நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்ஸ் இம்பாக்ட் பிளேயரை வந்து நம்ம பவுலிங் அப்போ யூஸ் பண்ணணுமா இல்லாட்டி அப்படியே ஒரு 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 டவுட் உங்களுக்கு வந்துடும். பட் நான் நான் என்ன சொல்றேன்னா அந்த லெவலுக்கு கூட போக தேவையில்லையாக்கா. நீங்க ஒரு தோனி வச்சிருக்கீங்க, ஒரு மொயின் அலி வச்சிருக்கீங்க, மொயின் அலி அனுப்பியாயோ போய் அவர் லெஃப்ட் ஹேண்டர், நீ போய் எனக்கு வந்து நீ வந்து லெஃப்ட் ரைட் Yes, yes. காம்பினேஷன் போய் அடியா.
தெரிஞ்சு இப்போ அவ்வளோ சீக்கிரமாலாம் அந்த சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, எஸ்பெஷலி கரெக்ட் பண்ண ரஹானே மாட்டாங்க. பட் 3 மேட்ச் ரெண்டு இல்ல. ஆன் த ட்ராட் ஆமா, 2 லாஸ் காவ் ப்ரெஷரை ஃபீல் பண்ணுவாங்க. லாஸ் ஐ எம் பிரிட்டி ஷூர். ஏன்னா ஐ எம் திங்கிங் சிஎஸ்கே வந்துட்டு இந்த குரூப் ஐபிஎல் குரூப் பாத்தீங்கன்னா நம்ம குரூப்ல இருக்கிறவங்களோட ஒன்ஸ் தான் ஆடுவோம். கரெக்ட். ஆப்போசிட் குரூப்ல இருக்கிறவங்களோட ஹோம் அண்ட் அவே ஆடணும். அந்த ஆப்போசிட் குரூப்ல நம்ம இருக்கிற டீம்ஸ் எல்லாமே வெரி ஸ்ட்ராங் டீம்ஸ். எல்எஸ்ஜி ஒரு மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க, அவங்களோட பேட்டர்னு செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காங்க. கேகேஆர் 3 out of 3 wins. எம்ஐ ஆல்வேஸ் அ ஸ்ட்ராங் சைட், ஸ்ட்ரகிளிங் பட் ஆனா டஃப் ஆப்பனன்ஸ். ஆர்ஆர் அகைன் 3 out of 3 wins. டிசியோட 2 கேம்ல 1 நம்ம ஆல்ரெடி தோத்துட்டோம். ஸோ இந்த மாதிரி இது ஹேவிங் திஸ் இன் மைண்ட், ஐ திங்க் சிஎஸ்கே இந்த மாதிரி போச்சுன்னா தே வில் ஃபைண்ட் இட் வெரி ஹார்ட் டு குவாலிஃபை இந்த டாப் 4ன்னு எனக்கு தோணுது. ஐ மீன் நெக்ஸ்ட் 3 கேம் பார்க்கும்போதுக்கா, நெக்ஸ்ட் ஹோம்ல ஆடுறாங்க கேகேஆர், ஸ்ட்ராங்கர் கேகேஆர், வெரி ஸ்ட்ராங் கேகேஆர். அதுக்கப்புறம் 2 அவே கேம் ஆடுறாங்க. ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேஸ் கம்மிங் அப் ஃபார் சிஎஸ்கே. நெக்ஸ்ட் 3 கேம் வந்து வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங், கம்மிங் ஆஃப் 2 லாசஸ். பட் மூவிங் ஃபார்வர்ட் காவ், டேரல் மிச்சலும் நீங்க போன வீடியோலயும் நீ வந்து சொன்ன இது மாதிரி அவர் வந்து யூ யூ சம்வாட் யூ நாட் கன்வின்ஸ்ட் வித் திஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கும் வந்து 13 of 11 லிட்டரலி ஷட் ஷாப் பண்ணிட்டாங்க காவ். நீங்க சொன்ன மாதிரி நட்டு கடைசியில நல்ல ஒரு கம்பேக். பேட் கமின்ஸ் 4 overs 29 பிரில்லியண்டா. அவருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி விக்கெட் வந்து ஐடியல் காவ். அந்த ஹைட்ல வந்து சும்மா அவர் அந்த அந்த ஆஃப் கட்டர்ஸ் போட்டே வந்து டேக்கிங் த பேஸ் ஆஃப். ஜெயதேவ் உனட்கட் அகைன் டேக்கிங் த பேஸ் ஆஃப். புவனேஸ்வர் குமார் சொல்லவே தேவையில்ல, 4 overs 28 for 1. ஐ திங்க் இந்த கண்டிஷன்ஸை பியூட்டிஃபுல்லா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த ஒரு ஒரு மேட்ச் அப்ஸா இருக்கட்டும், ஆர் கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம சூஸ் பண்ணலாம். இந்த 3-4 பிளேயர்ஸுமே பார்த்தீங்கன்னா, பவுலர்ஸுமே அந்த ஒரு நிறைய ஸ்லோர் ஒன்ஸ் போட எபிலிட்டி அவங்க நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜில தான் மாட்டிக்கிட்டாங்க. அந்த ஒரு எக்ஸிகியூஷன்ல தான் வந்து டுவர்ட்ஸ் த எண்ட் டேக் ஆஃப் பண்ண முடியல. ஏன்னா ருத்ராஜ் டெஃபினெட்லி சொன்னார் 175 would have been a decent par score அப்படின்ட்டு. பட் 15 runs below par வந்து அவங்க பண்ணியிருக்காங்கன்னா, தென் டெஃபினெட்லி kudos to Pat Cummins and co. பிரில்லியண்டா பண்ணியிருக்காங்க. கமிங் டு அகெயின் சிஎஸ்கேஸ் bowling அண்ட் எஸ்ஆர்ஹெச் பேட்டிங். ஃபர்ஸ்ட் நான் பேட்டிங் டச் அப் பண்ணிக்கிறேன் பிஃபோர் வி டாக் அபவுட் சிஎஸ்கேஸ் bowling. என்னையா அந்த ஆளு அபிஷேக் சர்மா, யோ என்ன டேலண்ட்யா, இஷ்டத்துக்கு ஆடுறான் மச்சி. சத்தியமா நான் சொல்றேன் கௌ. ஐவ் நெவர் சீன். சி முன்னாடியே முன்னாடில இருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி லெஃப்ட் ஹேண்டர், ஹி ஹாஸ் திஸ் ஹை பேக் லிஃப்ட். அந்த பேட் ஃப்ளோ பியூட்டிஃபுல்லா கொண்டு வருவாரு. அந்த ஒரு ஃப்ளோ இருக்கு. பட் இன்னைக்கு ஒரு பக்கம் டிராவல்ஸ் ஹெட் இருக்கும் போது ஹி லிட்ரலி என்ன சொல்றது, ஓவர் ஷேடோ டிராவல்ஸ் ஹெட் இந்த மாதிரி தான் இருந்தது. சூப்பர். அதுதான் எனக்கு என்ன புரியலன்னா, எல்லா டீம்ஸுமே இது ஒரு பேட்டர்னா தான் வச்சுக்கிறாங்க. நரைன் பாத்தீங்கன்னா, நரைன் அண்ட் ஃபில் சால் தே கோயிங் வெரி ஹார்ட் இன் த பவர் பிளே. சிஎஸ்கே ஐ அண்டர்ஸ்டாண்ட், ரெண்டுமே இன்னும் கொஞ்சம் கிளாசிக்கல் டைப் ஆஃப் பேட்டர்ஸ். ஸோ அந்த அளவுக்கு உங்களோட பவர் கேம் கொண்டு வர முடியாது. பட் லுக்கிங் அட் த கண்டிஷன்ஸ் அண்ட் கேம் பிளான்லாம் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் ஆடியே ஆகணும், வேற வழியே கிடையாது. சம்படி ஹேஸ் டு டேக் ஆன் த bowling ஆன் இட்ஸ் ஹெட். அதான் அவர் சூப்பரா பண்ணாரு. அவருக்குன்னு அமைஞ்சது முகேஷ் சௌத்ரி. பாவம் ஃபர்ஸ்ட் கேம் இந்த வருஷம் ஆடுறாரு. he didn't get his line and length going at all. And நோ பால் வேற அவங்க போய். கிளியரா பிளான், ஆமா பிளானோட தான் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் 6 overs ஹார்டா பண்ணும். ஏன்னா அவங்களுக்கு கண்டிஷன்ஸ் பயங்கரமா ரீட் பண்ணிட்டாங்க. தே saw the first innings, பேக் எண்ட் ஆஃப் த இன்னிங்ஸ்ல கஷ்டமா இருக்கு ரன் ஸ்கோரிங் தெரிஞ்சு பயங்கர ஹார்டா போனாங்க. இஃப் நாட் அபிஷேக் சர்மா ஃபெயில் ஆயிருந்தா கூட ஐ திங்க் மார்க்ரமும் ஹெட்டுமே ஹார்டா போயிருப்பாங்கன்னு தான் தோணுது. மார்க்ரம் இன்ஃபேக்ட் வந்தாரு, வந்த அந்த தீக்ஷனாவோட ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர்ல இப்படி நவுந்து அந்த சைடு அடிக்கிறாரு, அந்த சைடு நவுந்து இந்த சைடு அடிக்கிறாரு. ஸோ கிளியர் பட் பிளான்ஸ் தெரிஞ்சு. பட் ஐ மீன் நம்ம பிளான்ஸ் நீ சொல்லலாம். பட் ஆல்வேஸ் ஒரு ஸ்கோர் வந்து பிலோ பார் இருக்கும் போது அண்ட் இந்த மாதிரி ஒரு டெரிஃபிக் ஸ்டார்ட் கிடைக்கும் போது ஆஸ் அ பேட்ஸ்மேன் நீ ஸ்ட்ரெயிட் அவே யூர் அஹெட். ஸோ உனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துடும், இந்த ஷாட் அடிக்கலாம் அந்த ஷாட் அடிக்கலாங்கிற ஒரு விஷயம். நீ ஒன்லியா அண்டர் த பம்ப் இருக்கும் போதே நீ யோசிப்பா, ஐயோ இந்த ஷாட் ஆடி அவுட் ஆகிடுவோமா, இல்லாட்டி இந்த ஷாட் ஆடி பட் அதுதானே கிளியர் பண்ண பண்ணணும். யூ ஆர் சப்போஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் தட் பிரஷர்ல டு தி ஆப்பனன்ஸ். அது முடியும். கன்சிஸ்டன்டா நீ பண்ணிட்டே இருக்கணும்.
நீ ஒரு விக்கெட் விழுது 2 விக்கெட் விழுது அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் நாட் ஷட் ஷாப், யூ கேன் நாட் சப்மிசிவா ஆட முடியாது. தட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ இன் திஸ் ஃபார்மேட். மேபி ஒரு ஒன் டேலயோ ஒரு டெஸ்ட் மேட்ச்லயோ டெஃபினெட்லி ஐ அக்ரி. பட் 2020ல சி ஒரு 7 மேட்ச்ல வந்துட்டு ஒரு மேட்ச் யூ வில் கெட் ஆல் அவுட். அது நானும் ஒத்துக்கிறேன். ஒரு 80 ஆல் அவுட், 59 ஆல் அவுட் ராஜஸ்தான்லாம் ஆனாங்க லாஸ்ட் இயர் ஆர்சிபியோட. அந்த மாதிரி ஆவீங்க, அது நோ ப்ராப்ளம். I'll take that. But மத்த 6 மேட்ச்ல if my batters are going to win me the game in the power play or going by going hard, அதுதானே உங்களுக்கு தேவை. கரெக்ட், அப்சல்யூட்லி ஐ அக்ரி வித் யூ. பட் சொன்ன மாதிரி ஏடன் மார்க்ரம் நல்லா விளையாண்டாரு. நம்ம போன அந்த ப்ரிவியூல பேசின மாதிரி ஷபாஸ் அஹமது சாண்ட்விச் பண்ணாங்க ஹென்ரி கிளாசனுக்கும் இவங்க மார்க்கரும் இடையில. ஐ திங்க் இட் ஒர்க்ட் ஆல்சோ. ஒரு பார்ட்னர்ஷிப் 18 ஆப்வியஸ்லி, அண்ட் ஹென்ரி கிளாசன் அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி அவங்க முடிச்சிட்டாங்க. கம்ஃபர்டபுள் வின், ஒன் சைடட் மேட்ச் தான் சொல்லணும். ஏன்னா அட் நோ பாயிண்ட் எஸ்ஆர்ஹெச் ஒரு ப்ரெஷர் ஃபீல் கண்டிப்பா பண்ணல. இட் வாஸ் கம்ஃபர்டபுள் சேஸ். கம்மிங் டு சிஎஸ்கேஸ் bowling lineup, bowling performance rather, cow. See, the elephant in the room is obviously Patirana and Mustafizur. அவங்க ரெண்டு பேரும் இல்லாட்டி this is what the lineup looks and this is reality. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு முகேஷ் சௌத்ரி பதிலா ஒரு ஷர்துல் தாக்கூர், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்கு, இஸ் பீன் டூயிங் வெல் இன் ரஞ்சி டிராஃபி, அவர் ஆடி இருக்கணுமா அப்படின்ட்டு எனக்கு தோணுது. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், the curious case of தீபக் சாஹர் எனக்கு வந்து I want to have this conversation. ஏன்னா yes, he is a power play king, விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. ஐ திங்க் இஸ் காட் தேர்ட் மோஸ்ட் ஹையஸ்ட் பவர் பிளேல விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பட் அந்த ஒரு 1 ஓவர் ஸ்விங் ஆகல, 2வது ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் விக்கெட் எடுத்து 2வது ஓவர் தள்ளிடலாம். பட் ஃபர்ஸ்ட் ஓவர் தள்ளிட்டு 2வது ஓவர் நிறைய ரன்ஸ் கொடுக்கறதுல வந்து ஐ திங்க் இஸ் டன் அ லாட். அது மாத்த மாட்டாங்கன்னு எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். பட் இஸ் தட் அ கன்சர்ன்? பிகாஸ் பத்திரானா முஸ்தபிசர் இல்லாட்டி இதுதான் ரியாலிட்டி ஆஃப் சிஎஸ்கேஸ் போலிங்ல. See, நான் வந்துட்டு ரொம்ப தீபக் சாரை பிளேம் பண்ண மாட்டேன். ஏன்னா his job is to create that opportunity. இன்னைக்கு கேட்ச் போச்சு. ஸோ அவரோட அவரை நான் ரொம்ப பிளேம் பண்ண மாட்டேன். நீங்க சொல்ற பாயிண்ட் ஐ டூ அக்ரி. அவர் வந்து 4 மேட்ச்ல 3 மேட்ச் 10 ரன் கிட்ட கொடுத்திருக்காரு. பட் ஹீஸ் bowling the hard overs. பவர் பிளேல போடுறாரு அண்ட் அகேன்ஸ்ட் டீம்ஸ் which are going hard in the power play. இன்ஃபேக்ட் அவர் வந்துட்டு ஐ திங்க் அகேன்ஸ்ட் 2 of the teams he got the main batters out. மேக்ஸ்வெல் விக்கெட் அவர் தான் எடுத்தாரு. தீபக் சார் டெஃபினட்டா மாத்த வேண்டாம். ஷர்துல் தாக்கூர் நான் ஆடி இருக்க மாட்டேன் நானா இருந்தாலும். ஏன்னா எங்க நீங்க போட போறீங்க? முகேஷ் சௌத்ரி ஹஸ் டன் தட் ஜாப் ஃபார் யூ. பவர் பிளேல முன்னாடி முகேஷ் சௌத்ரி, சி நீ துஷார் தேஷ்பாண்டே லாஸ்ட் 3 மேட்சா ஓப்பனிங் கொடுக்குற, தீபக் சார் ஓப்பனிங், போதாத குறைக்கு தீக்ஷனா வேற இருக்காரு, போதாத குறைக்கு ஒரு மொயின் அலியும் இருக்காரு நியூ பால்ல போடுறதுக்கு. ஏன் இவ்வளோ போலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும் போது உனக்கு ஷர்துல் தாக்கூர், உனக்கு பேட்டிங்கும் ஸ்ட்ரென்த், ஓகே பேட்டிங் ஓகே வராது, ஓகே ஃபைன் பேட்டிங் விடு, அட்லீஸ்ட் இஸ் காட் ஆப்ஷன்ஸ் பிளென்டி. முகேஷ் சௌத்ரி வந்து கடைசியா எப்போ ஆடினாரு, சிஎஸ்கேக்கு ஆடும் போது தான் ஆடினாரு. அதுக்கப்புறம் இன்ஜுரி ஏதோ இருந்தது. பட் அதுக்கப்புறம் நிறைய நம்ம பார்க்கல, போன வருஷமும் நிறைய பார்க்கல. நான் என்ன அவங்க கொஞ்சம் ஃபிக்ஸேட்டடா இருக்காங்க தட் துஷார் தேஷ்பாண்டே ஸ்லாஷ் ஷர்துல் தாக்கூர்னு தான் இருக்கணும். 2 பேரும் சேர்ந்து ஆட முடியாது. ஏன்னா எனக்கு அதுதான் வருது. பிகாஸ் போத் ஆஃப் देम ஆர் வெரி சிமிலர். ஏன் நான் கேக்குறேன், ஷர்துல் தாக்கூர் இன்ஃபேக்ட் மோர் சூட்டட் ஃபார் இந்த கண்டிஷன்ஸ். கவ் ஒரு மாதிரி கிரிப் ஆகி வரும்போது he's got that slower one, he's got that knuckle ball, he's got that back of length ball, he can definitely more options. ஆஃப்டர் த கேம் நமக்கு தெரியுது விக்கெட் வந்துட்டு இந்த மாதிரி இப்படி பிளே ஆச்சு அப்படின்ட்டு. பட் 11 போடும்போது ஐ டோன்ட் நோ இஃப் தே வுட் ஹவ் ரெட் த விக்கெட் லைக் தட்ல இந்த அளவுக்கு. ஏன்னா கம்மிங் ஆஃப்டர் 277 கேம் 500 ரன்ஸ் ஓவரால் கேம், யாருமே இந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும்னு நினைச்ச மாதிரி. ருத்துராஜ் இன்ஃபேக்ட் போஸ்ட் மேட்ச்ல சொன்னாரு தட் பிளாக் சாயில் விக்கெட் நாங்க எங்களுக்கு தெரியும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும்ட்டு. மேபி இவ்வளோ ஸ்லோவா இருக்கும்னு அவங்களே கணிச்சிருக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இல்லைன்னா டெஃபினெட்லி நீங்க சொன்ன மாதிரி முகேஷ் சௌத்ரியோட ஷர்துல் தாக்கூர் டெஃபினெட்லி பெட்டர் ஆப்ஷன். அவருக்கு அந்த நக்கிள் பால் போடுவாரு, அந்த கட்டர்ஸ் போடுவாரு. அண்ட் ஐ திங்க் நம்ம ஃபீல் பண்றேன் இந்த bowling lineup பார்க்கும் போது இட் லுக்ஸ் வேஃபர் தென் இன் எக்ஸ்பீரியன்ஸ், அப்சல்யூட்லி வேஃபர் தென் இன் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஜட்டு மொயின் அலி இவங்க 2 பேரும் ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ். பட் மற்றவங்க யாருமே வந்து டெஃபினெட்லி எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நீ பத்திரானா முஸ்தபிசூர் எடுத்துட்டேன்னா யூ நீட் சி, நான் என்ன சொல்றேன், ஷர்துல் தாக்கூர் வந்து இஸ் நாட் கோயிங் டு பி கேம் சேஞ்சர் அப்படி நான் சொல்ல. பட்
He's 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 been part of IPL for so many years. ஓரளவுக்கு டீசென்ட் ஐடியா இருக்கு. அங்கதான் நான் ஃபீல் பண்றேன் கோயிங் ஃபார்வர்ட். சரி யூ டோன்ட் நோ பத்திரானா வந்து என்ன எந்த அளவுக்கு இன்ஜுரி கன்சர்ன் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. முஸ்தபிசுர் லைக்லி டு கம் பேக் ஃபார் த நெக்ஸ்ட் கேம். ஒரு மேட்ச் மிஸ்ஸிங் ஆமா முஸ்தபிசர். லைக்லி டு கம் பேக். நான் என்ன சொல்றேன், திஸ் வாஸ் த பெஸ்ட் சான்ஸ். ஷர்துல் தாக்கூர் மாதிரி ஒரு பிளேயரை வந்து நீ இந்த மேட்ச் ஆட வச்சிருக்கணும். ஆட வச்சு யூ ஷுட் ஹவ் given him that game time. நீ சடனா வந்து நாளைக்கு வந்து துஷார் தேஷ்பாண்டே திடீர்னு இன்ஜுரி ஆகி இல்லாட்டி ஒரு 10 இல்லாட்டி ஒரு 2 மேட்ச் அடி வாங்கிட்டு திடீர்னு ஒரு கிரன்ச் கேம்ல நீ ஷர்துல் தாக்கூர் உள்ள கொண்டு வந்து அவங்கிட்ட இருந்து யூ cannot expect வேர்ல்ட் அவுட் ஆஃப் வேர்ல்டு ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ். இது வந்து பர்ஃபெக்டான ஒரு மேட்சா இருந்ததுங்கிறது என்னோட பாயிண்ட். பட் ஆமா, பட் எனக்கு பிகஸ்ட் கன்சர்ன் அது கிடையாதுன்றேன். ஏன்னா எனக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 ஏரியால தோத்தோம். ஒன்னு பவர் பிளேல மேபி நீங்க சொன்ன மாதிரி துஷார் தேஷ்பாண்டே போட்டிருக்கணும், இல்ல தீக்ஷானாவை போட்டிருக்கணும். அந்த 1 ஓவர் காஸ்டஸ் த கேம். அபிஷேக் சர்மா டுக் ஆன். இட்ஸ் ஓகே, ஈவன் 14 ரன் 15 ரன் ஓவர்ஸ் ஓகே. 27 ரன்ஸ் எல்லாம் வந்து தேர் இட் செல்ஃப் அந்த பேக் ஃபுட். ஏன்னா நீங்க அடிச்சதே 165 தான். ஒரு ஓவர்ல நீங்க 27 குத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரன் பால் கிட்ட வந்துருது டார்கெட்டே. ஸோ யூ கான் டூ எனி திங் இன் த கேம். அண்ட் ஆல்சோ லாஸ்ட் 5 ஓவர்ஸ் 38 ரன்ஸ் கூட பரவாயில்ல. ஒரு விக்கெட் விட்டு 38 ரன்ஸ்லாம் நீங்க அடிக்க முடியாது. ஸ்ட்ரெயிட் அவே தட்ஸ் அ பிக் நோ நோ. You cannot play 5 overs for 38 losing just 1 wicket. So இது நான் கேக்குறேன், is it because of lack of intent இல்லாட்டி 100% execution from the bowlers See, bowlers which caused bowlers lack of intent தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஏன்னா கரெக்டா 15th ஓவர் லாஸ்ட் பால் விக்கெட் வந்துச்சு. ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங் யாரோ இவர் அவுட் ஆவாருன்னு நினைக்கிறேன். ரஹானே தான் அந்த பால் அவுட் ஆவாரு. yes, ஸோ Daryl Mitchell, Dhoni and Dubey, you have these 3 guys plus Moeen Ali to take on the last 30 balls. You're expecting them to get at least minimum of 45 to 50 runs, if not more. அதுல வந்துட்டு அவங்கெல்லாம் ட்ரை பண்ணி அவுட் ஆனா கூட பரவாயில்ல. சரி, நீங்க ஒரு ஓவர் பாக்குறீங்க, அவங்க கட்டர்ஸ் யூஸ் பண்றாங்க, உங்களுக்கு ரன் வரல, ஓகே. 2 ஓவர் பாக்குறீங்க, ஓகே. எப்படி 5 ஓவர் எப்படி விட முடியும்? அந்த 5 ஓவர்ல ஒரே ஒரு ஓவர் தான் பேட் கமின்ஸோட ஓவர் டபுள் டிஜிட்ஸ்ல வந்துச்சு, 13 ரன்ஸ். பாக்கி எல்லா ஓவருமே 7, 5, 8, 7 அந்த மாதிரி போட்டு போயிருக்காங்க. அது வந்து யூ ஹவ் நாட் ஃபினிஷ் தி இன்னிங்ஸ் வெல் ஆஃப்டர் த ஃபவுண்டேஷன் தட் யூ ஹவ் லேட். I agree. But we have to, I mean, on the bounce 2 losses, especially நீங்க வந்து கோயிங் அஹெட் அவங்க வந்து இப்போ டூபே ஆடுற மாதிரி அதர் பேட்டர் ஷுட் பிளே. இஃப் நாட் அவங்க அந்த ரிஸ்வியை இறக்கியே ஆகணும். ஏன்னா எல்லாருமே நல்லா பண்றாங்க. ரியான் பராக் அந்த மாதிரி ஒரு இதுல வந்தாரு, சூப்பரா பண்றாரு. அந்த நேத்திக்கு அசுதோஷ் சிங் ஒருத்தர் பஞ்சாபுக்கு ஆடினாரு, அவர் செம்மையா பண்ணாரு. So I think Rizvi has shown all the signs. He has that tag in him. ஆனா CSK அந்த மாதிரி யாருக்கு பதிலா ரானே, I mean Rahane, yeah, somewhere you have to fit him in. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி ஒரு இன்டென்ட்ல ஆடுற பிளேயர்ஸ் ஒரு 2-3 பேர் இருக்கணும். இல்ல மேக் யுவர் கைஸ் டூ தட். இட்ஸ் ஓகே, நீங்க அவுட் ஆனா பரவாயில்ல, இந்த இன்டென்ட் தான் we are going to haveன்னு ஆடணும். வேற வழியே கிடையாது. ஃபேர் எனஃப். ஸோ கவு என்ன சொல்றாருன்னா, மக்களே அவர் வந்து 2 விஷயம் சொல்றாரு. ஒன்று வந்து பேட்டர்ஸை வந்து இன்டென்ட்டை மாத்துங்க, மோர் அக்ரெசிவ் அண்ட் மோர் பாசிட்டிவா இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்ன சொல்றக்கா, இன்னொரு விஷயம் ரிஸ்வி ஆட வைக்கணும் எப்படியாச்சு. அப்படி இந்த இன்டென்ட் மாத்தலன்னா ரிஸ்வி ஆட வைக்கணும். பட் நான் என்ன ஃபீல் பண்றேன்னாக்கா, ஆப்வியஸ்லி 166 வாஸ் மச் பிலோ பார், ஓகே ஒத்துக்கிறேன். பட் இதே ஒரு முஸ்தபிசுர் ரஹ்மான் அண்ட் பத்திரானா இருந்தாங்கன்னா கேம் க்ளோஸா போயிருக்குமா? மேபி போயிருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. பட் முஸ்தாபிசுர் மேபி இந்த விக்கெட்ல பயங்கரமா போட்டிருப்பாரு. ஏன்னா அவர் நிறைய கட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாரு. பத்திரானா அவரோட யார்கர்ஸ், ஆமா யார்கர்ஸ் தான் மேஜர் வெப்பன் மோர் தென் கட்டர்ஸ். பட் இன்னைக்கு பார்த்த வரைக்கும் ரச்சின் ரவீந்திரா, மொயின் அலி இவங்கள மாதிரி போலர்ஸ் தான் செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் கண்ட்ரோல் குடிச்சது. இன்ஃபேக்ட் கிளாஸனுக்கு அந்த ஓவர் ரச்சின் ரவீந்திரா சூப்பரா போட்டாரு. அவர் அடிக்க தான் பார்த்தாரு ஒரு ஓவர். நான் அப்போல இருந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து சொல்லின்னு இருக்கேன், ரச்சின் ரவீந்திரா வச்சு நீங்க வாங்கலான்ட்டு. ஒரே ஒரு எல்லாரையும் சொல்றது எல்லாருமே. ஆமா. சோ எனக்கு ரச்சின் ரவீந்திரா அந்த ஓவர் போட்டதுக்கு அடுத்த ஓவர் ஜடேஜாக்கு கொடுத்து 8 ரன் கொடுத்து. ஐ மீன் ஜடேஜா இஸ் நாட் அ பேட் ஆப்ஷன்.
பட் ஒரு bowler அடி வாங்காத போது செகண்ட் ஓவர் தானே, தேர்ட் ஓவர்னா கூட அண்டர்ஸ்டாண்டபிள். ஐ மீன் ஐ தாட் செகண்ட் ஓவர் கொடுத்துருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. கரெக்ட். பட் ஐ ஆல்சோ ஃபெல்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, மொயின் அலி ரொம்ப லேட்டா கொண்டு வந்தாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தோணுதுக்கா. ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் ஏர்லியரா, ஏன்னா அவருக்கு மட்டும் தான் பால் திரும்பிச்சு, ஒரு மாதிரி திரும்பிச்சு, திரும்பின அப்புறம் 2 விக்கெட் வேற எடுத்து கொடுத்தாரு. ஸோ இதெல்லாம் வந்து லைக் ப்ராபப்ளி ருத்துராஜ் கோயிங் ஃபார்வர்ட் பிக் பண்ணுவாருன்னு ஐம் ஹோப்பிங். ஆப்வியஸ்லி வெரி யங் டு கேப்டன்சி இதெல்லாம் வந்து. பட் as much as he spoke in the post matchல வந்து he spoke very nice. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம், ஏன்னா T20 கேம்ல இந்த ஒரு சின்ன சின்ன டிசிஷன்ஸ் மைட் சேஞ்ச் த கேம். ஸோ அந்த விதத்துல இந்த ஒரு மேட்ச் கவ் விட்ஸ் பீன் அ ஒன் சைடட் அஃபேர். SRH வந்து டேக்கிங் த கேக். ஒரு பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ். SRH சீம்ஸ் a lot more stronger at home வேற. அண்ட் ஒரு பேலன்ஸ் டெஃபினெட்லி அவங்களுக்கு இருக்கு. பேட் கமின்ஸ் சூப்பரா லீட் பண்ணாரு. நம்ம வந்து ப்ரிவியூலேயே சொன்ன மாதிரி, இன்ஃபேக்ட் ப்ரிவியூல நம்ம 2 பேரும் இன்ஃபேக்ட் சொன்னோம் SRH தான் அந்த ஒரு லிட்டில் எட்ஜ் அப்படின்ட்டு. பட் அந்த எட்ஜ் வந்து ஒரு ஒன் சைடட் மேட்சா மாறும்ட்டு டெஃபினெட்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அதான் மக்களே, திஸ் வாஸ் த ரிவ்யூ ஆஃப் இந்த ஒரு கேம். SRH winning comfortably, whereas CSK 2 losses on the bounce, but next match ஹோம்ல ஆட போறாங்க against KKR. ஸோ அந்த மேட்சும் இட்ஸ் கோயிங் டு பி ரியலி இன்ட்ரெஸ்டிங். கௌதம் கம்பீர் vs MS தோனி அப்படின்ட்டு பில்டப் இப்பயே நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஏன் கொடுக்க கூடாது? நல்ல ஒரு மேட்ச். ஸோ சிஎஸ்கேவோட கோட்டைக்கு திருப்பி அவங்க போக போறாங்க. பட் கேகேஆர் மச் ஸ்ட்ராங்கர் சைட் திஸ் டைம். ஸோ தேங்க்ஸ் கவ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ்லி இன்புட்ஸ் அண்ட் கிரேட் அனாலிசிஸ். புட்டு வச்சிங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ மக்களே, தட்ஸ் இட் ஃப்ரம் மீ அண்ட் கௌஷிக். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் லாட் ஆஃப் எக்ஸைட்டிங் விஷயம் நடக்கும் போது நம்மளோட வீடியோஸ் அண்ட் ரிவ்யூஸ் அண்ட் ப்ரிவ்யூஸ்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டிஸ் தேர் கோயிங் டு கம் ஓவர் அண்ட் ஷேர் தேர் ஐடியாஸ், knowledge and everything. So stay tuned. Until then, this is Yomi and Kaushik signing off. Bye bye.